வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவில் அதிக அளவிலான போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்கின்ற தவறுகள் என்பது ஏராளமாக இருக்கின்றது. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய உறவினர்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்கும் இந்த தேசிய மக்கள் சக்திக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு, அதே போன்று அவர் செய்வது எங்களுக்கு தெரியாது என்கின்ற நிலைப்பாடு, அதன் பிற்பாடு பதவிகள் விலகுகின்ற நிலைப்பாடு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் இந்த இடத்துல தேசிய மக்கள் சக்தியை குற்றம் சொல்வதற்காக வரவில்லை. ஆனால் ஒரு பக்கம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இற்றை வரைக்கும் ஊழலை ஒழிக்க வேண்டும், போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும், துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும், நாட்டோட பாதுகாப்பு தேவை என்ற பெயரில் தான் அவசரமாக முப்படையினரும் அழைத்து வரப்பட்டிருந்த சம்பவங்கள் எல்லாம் அண்மைய நாட்களில் நாங்கள் பார்க்க கிடைத்திருந்தது. சரி, அது அவ்வாறு இருக்கின்ற பொழுது அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட மாத்தறை வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் பதவி வெற்றிடத்துக்கான புதிய தவிசாளர் எதிர்வருகின்ற 28ஆம் தேதி தெரிவு செய்யப்படுவார் என்று அறிவித்து வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. தென் பிராந்திய உள்ளூராட்சி சபைக்கான ஆணையாளர் நாயகம் எராண்டி உமாங்கா மெண்டிஸ் இந்த வர்த்தமானி அறிவித்தலில் கையொப்பமிட்டிருக்கிறார். எதிர்வருகின்ற 28ஆம் தேதி முற்பகல் 10 மணிக்கு பிரதேச சபையால் இது தொடர்பில் வாக்கெடுப்பு இடம்பெறும் என்ற விடயமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர அண்மையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்ததை அடுத்து குறித்த பதவி வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த பதவிக்கு புதிய தவிசாளரை தெரிவு செய்வதற்கான திகதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கடந்த 22ஆம் தேதி அலுவலகத்தில் அமர்ந்திருந்த போது துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வேளைதான் உயிரிழந்திருந்தமை என்கின்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று போதைப் பொருளுடைய அதிகரிப்பு என்பது ஏராளமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் கூறிய ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருளை உடமையில வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாண காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2 தினங்களில் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது குறித்த கைது நடவடிக்கை ஏற்பட்டிருக்கிறது. கூறிய ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 பேரும் பகுதியாக ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில வைத்திருந்த குற்றச்சாட்டில் 7 பேரும் என 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கூறிய ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 பேரும் பகுதியாக போதைப் பொருளை உடைமைகளில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு மீதான சட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கைதான சந்தேக நபர்களை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறை நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள். ஆகவே இவ்வாறு போதைப்பொருள் பாவனை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதேவேளை போதைப்பொருள் மாஃபியா பாதாள குழுக்களிடம் தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்பு என எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை என்று மக்கள் போராட்ட இயக்கத்தினுடைய தலைவர் வசந்த முதலிகே தெரிவித்திருக்கிறார். ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அரசுக்கு குழு தொடர்பில் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் இது கொள்கலன் விடுவிப்பு மட்டும்தான். அரசாங்கத்தின் உள்ளூராட்சி உறுப்பினர் ஒருவற்ற கணவர் ஹெரோயின் வைத்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் அரசியல்வாதிகள் அனைவரும் போதைப் பொருளும் தொடர்பு பட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டுகள் மீளவும் சமூக வலைதளத்தில் பூதாகாரமாக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு அரசியல்வாதி, அதாவது அரசியல் செயற்பாட்டாளர்கள் என்ற நிலையில் ஒரு தேசிய மக்கள் சக்திக்கு போதைப் பொருள் தொடர்பில் குற்றச்சாட்டு இருக்கவில்லை. இதுதான் முதல் சம்பவமாகும். இந்த சம்பவத்தை முதல் அரசாங்கத்தை போதைப் பொருள் மாஃபியாக்களை என பிரச்சாரப்படுத்த நாங்கள் தயாரில்லை. ஆனால் கடந்த அரசாங்கங்கள் அனைத்தும் போதை மாஃபியாக்களுடன் டீல் வைத்திருந்தார்கள். மேலும் பாதாள செயற்பாட்டாளர்களுடன் இணைந்து செயற்பட்டமை திட்ட தெளிவானது ஒரு விடயம். இப்போது நாங்கள் குடுக்காரர்களுடன் அரசு டீல் வைத்துள்ளது என கூற முயற்சிக்க மாட்டோம் என்கின்ற விடயத்தை வசந்த முதலிகை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இந்த போதைப் பொருள் சார்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. நாளுக்கு நாள் போதைப் பொருளுடைய அதிகரிப்பு என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்புகள் சட்டங்கள் என்பது கடுமையாக இல்லையா என்பதை கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் இந்த ஒரு குற்றச்செயலுக்கு பின்னால எந்த வகையில் யார் தொடர்பு இருக்கின்றார்கள் என்றால் இதுக்கு ஒரு மூல காரணமாக இருக்கக்கூடியது போதைப் பொருளால் தான் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது என்கிற விடயம் இங்கு பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் அதிக அளவிலாக சிறு வயதிலிருந்து இப்பொழுது பெரியவர்கள் வரை அதிக அளவில் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். எப்படி வருகிறது, ஜார் கொண்டு கொடுக்கிறார்கள், எங்கிருந்து பெறுகின்றார்கள், இதை எப்படி இங்கு கொண்டு வருகிறார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்றது. ஆனால் இருப்பினும் பாதுகாப்பு படையினர் அது சார்ந்தான பல நகர்வுகளை மேற்கொண்டிருந்தாலும் இந்த போதைப் பொருள் என்பது எப்படி வருகின்றது என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இன்னும் இருக்கிறது. இதிலும் குறிப்பாக பாடசாலை மாணவர்களிடத்தில் இந்த போதைப் பொருள்
பாவனை எவ்வாறு செல்கிறது என்கின்ற மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது. ஒரு பக்கம் போதைப்பொருளை ஒழிக்க வேண்டும், போதைப்பொருளுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அதை இல்லாது ஆக்குவோம் என்று சொல்லி பல அமைப்புகள், சிவில் சமூகத்தினர், மக்கள் பிரதிநிதிகள் என பல பேர் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு சார்ந்து பயன்படுகின்றார்கள். இன்னொரு பக்கம் இந்த போதைப்பொருளை எவ்வாறு நாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்பது சார்ந்தும், எப்படி இதனை விற்று நாங்கள் அதிலிருந்து லாபத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் முகவர்கள், வியாபாரிகள், அதே போன்று இருக்கக்கூடிய பல லாபம் ஈட்டுவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற முதலைகள் என்பவர்கள் பல பேர் இதற்கு பிற்பாடு ஓடிச்சு கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இந்த போதைப்பொருள் பாவனையால மாணவர்களிடத்தில் கொண்டு சேர்த்து அந்த கலாச்சாரத்தை நாங்கள் அழிக்க வேண்டும், மாணவர்களுடைய பண்பாடுகளை குலைக்க வேண்டும், அவர்களுடைய ஆளுமைகளை அற்றுப்போக செய்ய வேண்டும் என்று சொல்லி பாடசாலை மட்டத்தில் மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், இந்த பல்கலைக்கழகங்கள் மத்தியில் இந்த போதைப்பொருள் பாவனையை கொண்டு திணிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நாட்டில் என்ன நடக்கின்றது என்பது மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. ஒரு நாட்டில் போதைப் பொருளினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இவ்வாறு இருக்குமா என்று கேள்விகள் கேட்கின்ற அளவுக்கு ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் அதிக அளவிலான போதைப்பொருள் பாவனை என்பது அதிகரித்திருக்கிறது. ஒரு அழிவை உட்படுத்தக்கூடிய, பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக தற்பொழுது போதைப் பொருளை நாங்கள் பார்க்கின்றோம். போதைப் பொருள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒன்று அரசினால், நாட்டினால் அங்கீகரிக்கப்பட்ட சட்டமான ஆக்கப்பட்ட ஒரு போதைப் பொருள் இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் கள், சாராயம், இவ்வாறான விடயங்கள் அங்கீகாரம் வழங்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இன்னொரு விடயம் இருக்கிறது சட்ட விரோதமான போதைப் பொருட்கள். அதுக்கு தான் சொல்லக்கூடிய பல வகையில் அழைக்கப்படக்கூடிய விதவிதமான வித்தியாசமான போதைப் பொருட்கள் என்பது நாட்டுக்குள் கடத்தப்படுகிறது. இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கு ஒரு பக்கம் தேசிய மக்கள் சக்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பல நகர்வுகளை மேற்கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் ஆட்சியில் இருக்கக்கூடிய சபைகளில் இருக்கக்கூடியவர்களுடைய உறவினர்கள் என்பது இந்த போதைப் பொருளை கடத்துவதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள், இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்துகிறார்கள் என்கிற அந்த நிலைப்பாடு வருகின்ற பொழுது அரசுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்விகள் வருகிறது. ஆகவே கடந்த காலங்களில் தான் போதைப்பொருள் மாஃபியாக்களோட தொடர்புடையவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் என்றால் இப்பொழுதும் அவர்கள் இருக்கின்றார்களா என்கின்ற ஒரு நிலையை உண்டு பண்ணுகிறது. ஆகவே எது அப்படி இருந்தாலும் போதைப்பொருள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டும். அது அழிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஒரு பக்கம் புனர்வாழ்வு நிலையங்கள் இருக்கின்றது, இன்னொரு பக்கம் போதைப்பொருளை ஒழிப்பதற்கான நகர்வுகள் இருக்கிறது. ஆனால் போதைப்பொருளை கடத்தி வருகின்றவர்கள் எவ்வாறு வருகிறார்கள், எதால் வருகிறார்கள் என்கிற கேள்விகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த போதைப்பொருள் சார்ந்து சற்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சமூக மட்டத்தில் இது சார்ந்த அக்கறையுடையவர்களாக பயணப்பட வேண்டிய தேவை ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்பதை தான் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதான் சொல்றோம், ஆரோக்கியமானவர்களாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த நாளில் இதையும் செய்யக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை போதைப் பொருள் இல்லை இருந்து விடுபடுவதற்காக நாம் ஒரு புனர்வாழ்வு இல்லத்துக்கு சென்று அவர்களுக்கான ஒரு புனர்வாழ்வு அளித்திருந்தாலும் இந்த ஆரம்பத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்ட போதைப் பொருளினுடைய விளைவுகள் பின்னால் அவர்களுக்கு எந்த அளவிலான நோய்களை உண்டு பண்ணும் என்பது யாருக்கும் தெரியாது. அதிக அளவிலான நோய் தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடும், பலவீனத்தை உண்டு பண்ணக்கூடும் என்று பல விடயங்கள், பல விபரீதமான விடயங்கள் இருக்கிறது. இந்த போதைப் பொருளை எடுத்துக்கொள்பவர்கள் சார்ந்து ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல வேணும். நீதிமன்றத்துக்கு வழக்குகள் சார்ந்து ஒரு நகர்வுகள் சரி இன்றைய தின நீதிமன்றம் கூடுகிறது, நடைபெறுகிறது, நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம் என்று சொல்லி கூட்டிட்டு போனால் அங்கே அதிக அளவிலாக பதிவு செய்யப்படக்கூடிய வழக்குகள் கணவன் மனைவியை விட்டு பிரிகிறது, இல்லாட்டி கணவன் மனைவியை அடித்தார், மனைவி கணவனை அடித்தார், பிள்ளைகளை நடுத்தருவில் விட்டார்கள், இல்லாட்டி மாமியாரை தாக்கினார், மாமியாரை பிள்ளை வெட்டினான், கொத்தினான், இவ்வாறான பல சம்பவங்கள். அயலவருடன் சண்டை, அயலவருடைய பொருளை களவெடுத்தான், அதை திருடி கொண்டு வித்து விட்டான், இவ்வாறான சம்பவங்கள் இருக்கிறது. இந்த விடயங்களுக்கு பிற்பாடு ஏன் இவ்வாறு இவர் செய்தார்? போதை, மது போதையில இவர் இப்படி மதுவை அருந்தி விட்டு இப்படி செய்தார், போதைப் பொருளை எடுத்து விட்டு இப்படி செய்தார். அதிக அளவிலான குற்றச்சாட்டுகள் இடம்பெறுவதற்கு பின்னால இந்த போதைப் பொருள் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஆகவே இது சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தற்பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லி இருக்கிறார், போதைப் பொருளை இல்லாது செய்வதற்கான அனைத்து விதமான முயற்சிகளை, நகர்வுகளை முன்னெடுப்போம். அதனுடைய நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுக்கின்ற பொழுது நாம் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாம் இங்கே பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. சரி, இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் போதைப் பொருள் கடத்தக்காரர்களுக்கு உதவவில்லை என பிரதியமைச்சர் ரத்தின கமகி சொல்லி இருக்கின்ற ஒரு
விடயம் வசந்த முதலிகை போலதான் நாட்டில் தற்போது போதைப்பொருள் மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக மாறி இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் சில அரசியல் தலைவர்கள் அதுக்கு ஆதரவாக செயல்படுவதாக அவர் சொல்லி இருக்கிறார். தங்களுடைய அரசாங்கம் எந்த விதத்திலேயும் போதைப்பொருள் கடத்தக்காரர்களோட உதவிகளை வழங்காது என்ற விடயத்தை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். ஆகவே நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை உறுதியாக நிலவுகின்றது என்று சொல்லி இருக்கிறார். பாதாள உலக குழு உறுப்பினர்கள் மற்றும் போதைப்பொருள் கும்பல்களுக்கும் எந்தவித ஆதரவும் அரசியல் வழங்கப்பட போவதில்லை என்ற விடயத்தை பிரதி அமைச்சர் ரத்னகமகே தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே போதைப்பொருள் சார்ந்து பல நகர்வுகள் செய்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் குற்றப்புலனாய்வு துறையினர் நாங்கள் தாள் என்று சொல்லி காவல்துறையினரும் தங்களுடைய மோசடி செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் என்கின்ற பல நகர்வுகள் வெளிவந்திருக்கின்றது. அது சார்ந்து பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. குற்றப்புலனாய்வு துறையான சிரேஷ்ட அதிகாரி என்று கூறி மோசடியில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரி மற்றும் அவருடைய நண்பர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கும்பல் 25க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் பணம் மற்றும் விலையுறைந்த பொருட்களை கொள்ளையடித்த குற்றச்சாட்டின் பேரில் அதுருகிரிய காவல்துறையினால் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொள்ளை சம்பவங்களை செய்ய சந்தேக நபர்கள் தீவு முழுவதும் பயன்படுத்திய காரையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். முக்கிய சந்தேக நபரும் மற்றும் ஒரு நண்பரும் சந்தேகத்துக்கிடமான சோதனைகளை நடத்துவதாக கூறி இளைஞர்களிடம் கொள்ளையடித்ததாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்குது. அதுருகிரியவில் ஒரு இளைஞனிடமிருந்து 2,10,000 மதிப்புள்ள தங்க நெக்லஸ் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்ல வருகிறது. இந்த சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளிலிருந்து சந்தேக நபர்களை காவல்துறையினர் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். விசாரணையின் போது நாடு முழுவதும் பல பகுதிகளில் இதேபோன்று கொள்ளை செய்ததாக சந்தேக நபர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். முக்கிய சந்தேக நபர் கம்பகா காவல் நிலையத்தில் பணியாற்றி 34 வயதுடைய முன்னாள் காவல்துறை கான்ஸ்டபிள், மற்றவர் ராதவனத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் மற்றும் ஒபேசேகரபுரத்தைச் சேர்ந்த 37 வயதுடையவர் குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் உரிமையாளர் என்ற விடயமும் இங்கு தெரிய வந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. போதைப்பொருள் ஒழிப்பு சார்ந்து பல நகர்வுகள் இடம்பெற்றிருந்தாலும் அதனை கடத்துபவர்களிடமும் மக்களிடத்தில் இல்லாட்டி மாணவர்களிடத்தில் சிறுவர்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றவரை அவதானமாக கண்காணிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. காவல்துறையினர் தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகின்றது? இப்படியே போதைப்பொருள் கலாச்சாரம் தொடர்ந்து நீளமாக இருந்தால் இந்த துப்பாக்கி கலாச்சாரம் தொடர்பது போன்று இப்பொழுது போதைப் பொருளும் என்கின்ற ஒரு விடயம் தொடர்ந்து நடக்குமாக இருந்தால் நாட்டினுடைய நிலை, மாணவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்ற பொழுது இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யார் யார், அவர்களெல்லாம் வெளியில என்பிபி அரசாங்கம் கொண்டு வருமா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகளும் தொக்கி நிற்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.